ஹைஸ் நான் ஜெசோனோ. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு நடிச்சுட்டு இருக்கிற 50வது படத்தோட போஸ்டர் இன்னைக்கு வெளியாயிருக்குது. அது எப்படி 48வது படமும், 49வது படமும் வெளியாகல. அதுக்கு முன்னாடி எப்படி 50வது படத்தோட போஸ்டர் வெளியிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் தான். அது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட செலவு மட்டுமே ரூ. 100 கோடி குடுத்து பிரம்மாண்டமாக எடுக்குறாங்களாம். அப்படி யாரு இந்த ரூ. 100 கோடி குடுத்து சிம்பு படத்துக்கு செலவு பண்றாங்க? இப்போ இந்த ரூ. 100 கோடி குடுத்து இந்த படத்த எடுக்குறாங்கல்ல, இத அவங்க வசூல் செஞ்சுருவாங்களா? இல்ல பண்ண மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த படத்த யார் தொகுத்து வழங்குறாங்க? யார் தயாரிக்கிறாங்க? இன்னைக்கு சிம்பு நடிச்சுட்டு இருக்கிற 50வது படத்தோட போஸ்டர் வெளியிட்டிருக்காங்கல்ல, இந்த போஸ்டர் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதை என்ன? சிம்பு என்னென்ன கேரக்டர்ல நடிக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சிம்பு நடிச்சுட்டு இருக்கிற 50வது படத்தோட போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வெளியிடுற காரணம் ஒரு ரீசன் இருக்கு. முக்கியமான ரீசன். எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டினா நான் கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு சிம்புவோட 42 வயசாகுது. அவங்களுக்கு 42வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள முன்னிட்டு இந்த போஸ்டர வெளியிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளான் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 50வது படத்தோட போஸ்டர இன்னைக்கு வெளியிட்டுருக்காங்க. இந்த படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு தான் நடிக்கிறாங்க. யார் இயக்கியிருக்காங்க, யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த இயக்குறது தேசிங்கு பெரியசாமி. அவங்க தான் இந்த படத்த இயக்குறாங்க. அடுத்தது இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். சரி, ஓகே. இந்த படத்தோட போஸ்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த படத்தோட போஸ்டர் செம்மையா இருந்து, நம்ம சிம்பு அவங்க 50வது படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதில 50 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, சிம்புவோட சின்ன வயசு ஃபோட்டோ. சின்ன வயசுல சிம்புவ பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ அதில இருந்துச்சு. சின்ன பையன் மாதிரி ஒரு கையில தீப்பந்தத்த ஏத்திக்கிட்டு, ஒரு முருகர் வேடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை சாமி படமா இருக்கலாம். என்ன படம்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியல. ஆனா, முன்னாடி சிறு வயதுல இந்த மாதிரி நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முருகர் வேடம் மாதிரி, அவங்க கையில ஒரு தீப்பந்தம் மாரி வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்மைலிங் ஓட இந்த போஸ்டர்ல அழகா இருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி நெறைய இடங்கள், அதாவது இந்த எரிகுழம்பு மாரி, இந்த மலைகள், அந்த தீ எரியிறது மாரி, இந்த மாதிரி வியூவும் பார்க்கறதுக்கு சூப்பரா இந்த போஸ்டர் இருக்கு. இந்த போஸ்டர் பார்க்கும்போதே, இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நெனச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான போஸ்டர் தான். இப்போ இந்த சிம்பு இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள முன்னிட்டு, அவங்க அவங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு கடிதத்த வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இறைவனுக்கு நன்றி. சினி, ஆர்ட்ஸ் மூலமாக தயாரிப்பாளராக ஒரு புதிய பயணத்தை நான் அடியெடுத்து வைக்கிறேன் என்பதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் தேசிங்கு பெரியசாமிக்கும் ஸ்ட்ரீம் ப்ரொஜெக்டாக உள்ள படத்தை எனது 50வது படமாக தொடங்குவதை விட வேறு எதுவும் சிறந்தது இல்லை. இந்து எங்கள் நெஞ்சோடு கலந்து இந்த புதிய முயற்சியை ஆவலோடு எதிர்நோக்கி உற்சாகமாக இருக்கிறேன். எப்போதுமே போல உங்கள் அனைவரையும் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. சிம்பு இவங்க வலைதளத்துல சிம்பு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த 50வது படத்த அடி எடுக்கிறது காரணமே நீங்க தான். நீங்க இல்லாம நான் இல்ல அப்படின்னு அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறாங்க. ஆ அதாவது இன்னைக்கு அவங்களுடைய 42வது வயசு. அதனால தான் இந்த போஸ்டர மறக்கக்கூடாது அப்படின்காக இவங்க பிறந்த நாள முன்னிட்டு இந்த போஸ்டர வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. சிம்புவோட 50வது படம் ஓகே.
இந்த 48வது படம், 49வது படம் என்னதான் ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோணும்ல. அந்த தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்புவோட 48வது படத்த வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது போஸ்டர் தான் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி 49வது படத்தையும் போஸ்டர் தான் வெளியிட்டிருந்தாங்க. ஆனா, அதுல ஒரு படத்த வந்து கமலஹாசன் அவங்க தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து அதனுடைய டீட்டெயிலும் வந்து வெளியாயிடுச்சு. இப்போ என்னதான் ஆச்சு அந்த படத்துக்கு அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தோணும். அந்த படம் வந்து என்னதான் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்ப எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ட்ரெய்லராட்டா எங்களுக்கு கண்ல காட்டலாம்ல. போஸ்டர் மட்டும் வெளியிட்டிருந்தீங்க. அப்புறம் போயிட்டீங்க. என்னதான் ஆச்சு அந்த படம்? ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கலாம். இல்லன்னா ஒரு சின்ன வீடியோவா வெளியிட்டிருக்கலாம். நாங்களும் பார்த்துருப்போம். சிம்புவோட ஆக்டிங் எப்படி இருந்திருக்கும்? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? என்ன கதை? அப்படின்னு நாங்க வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருப்போம். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டாவது தெரிஞ்சிருப்போம். ஆனா, அதுவே இல்லாம இப்போ 50வது படத்தோட போஸ்டர் வெளியிட்டிருந்தீங்கன்னா, இந்த படம் எப்போ வரும்? என்ன ஆகும்? அப்படின்னு நாங்க அ தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சிம்புவோட 50வது படத்தோட போஸ்டர பார்த்துட்டு. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே கேட்க தோணும். அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து சிம்பு சிறு வயது வேடத்துல வந்து நடிக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சிறு வயசுல வந்து நடிக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே சூர்யா வந்து ஆதவன் படத்துல வந்து சின்ன பையன் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அத பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி மூலமா தான் இந்த படத்த எடுக்கப்படுது. இது மூலமா தான் இத பயன்படுத்தி சிம்புவும் இந்த படத்த வந்து சிறு வயது கேரக்டர் மாரி நடிக்க போறதாட்டும் தகவல் வெளியாயிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து த்ரில்லிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த படத்த எத்தன கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே கேட்க தோணும். அது எத்தன கோடி ரூபாய் செலவுல எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடி ரூபாய் இந்த படத்த செலவுல எடுக்குறாங்க. அவ்ளோ பட்ஜெட் அதிக அளவுல குடுத்து இந்த படத்த எடுக்க போறதாட்டு தகவல் வெளியாயிருக்குது. அப்படி இந்த சிம்புக்கு 100 கோடி ரூபாய் யாரு தான் குடுத்து எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ட முழுக்க முழுக்க சிம்பு அவங்களே இந்த பட்ஜெட்ட ஏத்துக்கிடுறாங்க. அதாவது அவங்களே பட்ஜெட் போட்டு அவங்களே நடிக்கிறது மாரி சொல்றாங்க. இப்படி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவுல வந்து இந்த படத்த எடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்த 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்குறாங்களே, ஆனா இந்த படத்த அ 100 கோடி ரூபாய் போட்டுறாங்கல்ல, அப்ப இந்த படத்தோட ரிலீஸ் ஆன பிறகு எப்படி இந்த 100 கோடி ரூபாய் ரிட்டர்ன் எடுக்க போறாங்க? இது ரிட்டர்ன் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது. இந்த படத்தோட கதைய பார்த்து தான் கதை மூலமா தான் மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, அது மூலமா தான் இந்த 100 கோடி ரூபாய வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? அப்படின்னு வந்து தெரியும். ஏற்கனவே நம்ம சூர்யா நடிச்சிருந்த கங்கோ படத்த கூட சூர்யா அவங்க வந்து பிரம்மாண்டமான செலவுல வந்து எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹிட் குடுக்கல. அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் மத்தியில, அதாவது சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிம்பு வந்து 50வது படத்தோட போஸ்டர வெளியிட்டிருக்கிறாங்கல்ல. ஒரு பக்கம் வந்து நெறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த படம் நல்லாருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000ல் ஒருவன் படத்த காப்பி அடிச்சு எடுக்கிறது மாதிரி இருக்குது. அதாவது இந்த போஸ்டர் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. அப்படி வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் அதாவது மக்கள் மத்தியில வந்து கமெண்ட் பண்ணிட்டே வராங்க. இந்த படத்தோட கதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கெஸ் பண்ண முடியல. படம் வந்து வந்து கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹிட் குடுக்கும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அந்த அளவு ஹிட் குடுக்காது அப்படின்னு வந்து ஒரு பக்கமும் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த படத்த வந்து 100 கோடி ரூபாய் குடுத்து இந்த படத்த எடுக்குறாங்கல்ல. இது வசூல் திரும்ப பண்ணிருவாங்களா? இல்லன்னா இவங்களுக்கு என்ன ஆகப் போகுது? 100 கோடி ரூபாய் குடுத்து எடுக்குற மாரி இந்த படம் இருக்குதுன்னா, அப்ப இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்? இந்த படத்தோட த்ரில்லிங் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாமே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ சிம்பு இன்னைக்கு 42வது பிறந்த நாளு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். ஹேப்பி பர்த்டே சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, உங்களுக்கு சிம்புலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்?
கமெண்ட்ல தெரிவிங்க. சிம்புவோட பர்த்டேக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல விஷ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.